தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனம் நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையானது வேத புஸ்தகத்தின் பல பகுதிகளில் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கிறதாக வேத புஸ்தகத்திலே நம்ம காண முடிகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பது என்பது உலகத்திலே நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்னா அது மாதிரி பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. யாரெல்லாமோ நம்ம கூட இருக்கலாம், சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கலாம், இன்னும் பல ஆதரவுகள் நம்ம கூட இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்வது தான் உலகத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் யாருக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறார் அல்லது யாரோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருப்பார் என்கிற ஒரு காரியத்தை வேத புஸ்தகத்தின் வெளிச்சத்திலே நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கும்போது 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த பகுதியினுடைய பின்னணியும் நமக்கு நன்றாக தெரியும். இங்கே ஈசாக்கை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆபிரகாமை தேவன் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் பிரித்தெடுக்கிறார், அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார்.
அப்படி ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே ஆபிரகாம் நடந்தார். எங்கெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமை போகச் சொன்னாரோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் ஆபிரகாம் போய் முழு கானான் தேசத்தையும் அவன் கால்நடையாக நடந்து அவன் எந்தெந்த பகுதிகளையெல்லாம் அவன் நடந்து திரிகிறானோ அந்த பகுதியெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினதாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். இங்கே ஈசாக்கினிடத்தில் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கினிடத்தில் தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறார் என்றால் ஆணையிட்டதை நிறைவேற்றும்படியாக அவர் நம்ம கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை ஆணையிட்டு சொல்லியிருக்கலாம், சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆபிரகாம் எந்தெந்த பகுதியெல்லாம் கால்நடையாய் நடந்தானோ அந்த தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்படி ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆணையை ஈசாக்குக்கு சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆணையிட்டதையே நான் உனக்கு நிறைவேற்றும்படிக்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் அதை ஆபிரகாமுக்கு சொன்னது மாத்திரமல்ல, ஈசாக்குக்கும் சொல்லி இப்போ ஈசாக்கை தாண்டி ஆண்டவர் யாக்கோபுக்கும் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அங்கே ஆண்டவர் ஈசாக்குக்கு அதை யாக்கோபுக்கு அதை சொல்லுகிறதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொன்னவர் இப்போ யாக்கோபிட்ட சொல்றார், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு நீ திரும்பி போ என்று சொல்கிறார். இப்போ நமக்கு தெரியும், யாக்கோபு 20 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்காக கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இனத்திற்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஈசாக்குக்கு அதை உறுதிப்படுத்தினார். மாத்திரமல்ல, இப்போ ஆண்டவர் யாக்கோபுன்ட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு தேசத்தை தருவேன், அந்த தேசத்துக்கு நீ திரும்பி போ என்று சொல்கிறாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒன்றை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், அந்த சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை அழகாக நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில காரியங்களில் நீங்கள் மிகுந்த மனச்சோர்வோடு கூட, எனக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்குமா, எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறுமா என்று சொல்லி நீங்கள் பலவித கேள்வியோடு கூட இந்த நாட்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றுகிற அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பார். யாக்கோபினிடத்திலையும் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பாருங்கள். 28ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அங்கே 15வது வசனத்திலே வாசித்து பாருங்க. யாக்கோபோடு கர்த்தர் என்ன பேசுகிறார் வாசிக்க கேட்கலாம். நான் உன்னோடே இருந்து, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட எந்த காலங்கள் வரைக்கும் இருக்கிறார்னா, சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பார்.
இதுதான் இந்த நாளில் தேவன் நமக்கு பேசக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது நேரலையில் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள், எனக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், நான் இவ்வளவாய் கஷ்டப்படுகிறேனே, என் கூட ஆண்டவர் இருப்பாரா? ஆனால் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார், நிறைய விஷயத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு நிறைய வசனங்கள் கொடுத்து, வாக்குத்தத்தங்கள் கொடுத்து, அந்த வசனங்களெல்லாம் வாக்குத்தத்தங்களெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலை. ஆனால் தேவன் சொன்னதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிறைவேறுமா என்கிற ஒரு கேள்வியோடு இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும் கட்டாயம் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அதை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். எனவே இந்த நாட்களில் ஒரு நல்ல நம்பிக்கையோடு என் கூட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு சொன்னதை அவர் செய்வார்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்துங்கள். யாத்ராம புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது 2வது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். யாரோடு கூட கர்த்தர் இருப்பாராம்? வாசித்து அந்த பகுதியை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜனத்தாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யாரோடு கூட இருப்பார்? எந்த சூழ்நிலையில் நம்மோடு கூட இருப்பார்? தேவனுடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக அவங்க கூடவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். மோசையோடு கர்த்தர் பேசும்போது என்ன சொல்கிறாரு? பூமி எங்கும் உள்ள எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அப்படி சொல்கிறாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு நீங்கள் தீர்மானித்து அவர் காட்டக்கூடிய பாதையில் நடக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்கள் கூட உங்களையும் என்னையும் பாதுகாக்கவும் அவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுறார். உங்களால் அதை விசுவாசிக்க முடிகிறதா? உங்களால் அதை நம்ப முடிகிறதா? கர்த்தர் உங்கள் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார்னு நம்ப முடிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ வனாந்தரத்தில் பயணமாய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க வனாந்தரத்தில் பயணப்படும் போது அவங்களை சுற்றிலும் பலவிதமான ஆபத்துகள் இருக்கிறது, பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக பல ராஜாக்கள் எழும்பி, பல மனிதர்கள் எழும்பி இவர்களை எப்படியாகிலும் அழிக்கவும் தடுக்கவும், இவருடைய பயணங்களை எப்படியாகிலும் தடுத்து போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்கள் கூட இருப்பேன், நான் உங்கள் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்பது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த கடவுளாக, உங்களுடைய இரட்சகராக, உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாக, உங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்த தெய்வமாக இன்றைக்கு நீங்கள் அவரை விசுவாசித்து பாருங்கள். அப்படி விசுவாசித்து அவரை பின்பற்ற நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜனமாக மாறுவீங்கன்னா,
எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்தாரோ அதே பாதுகாப்பு இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் கர்த்தர் செய்து உங்களையும் பாதுகாப்பார், சந்தேகமே இல்லை. தேவ ஜனத்தை பாதுகாக்கிறது போல, தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறது போல இந்த உலகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், தேசத்தை ஆளக்கூடிய பல தேசாதிபதிகள், அவர்களுக்கு மனுஷீகமாக என்னென்ன பாதுகாப்புகள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆமேன், தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறது போல ஒரு பாதுகாப்பு யாரும் நமக்கு தரவே முடியாது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு என்பது உலகத்தில் இருக்கிறதுல மிகவும் மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், எந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு கொடுக்கிறார் என்றால் வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே. திகையாதே. கலங்காதே. கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம். நீ போகும் இடமெல்லாம். உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லப்படுகிறத பாருங்க. இப்போ யாரு கூட கர்த்தர் இருப்பேன்னு சொல்கிறார்னா யோசுவாவுக்கு சொல்கிறார். யோசுவாவுக்கு சொல்வதனுடைய பின்னணியம் என்ன? கடந்த 40 வருஷ காலமாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில் வழிநடத்தி வரார். இப்போ மோசையினுடைய நாட்கள் முடிந்து விட்டது. மோசை இப்பொழுது மரித்து போனார். அங்கே புஸ்தகத்தினுடைய அந்த கடைசி அதிகாரம் 34ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா அங்கே மோசை மரிக்கிறார். மரித்த உடனே இப்போ ஊழியம் யார் கையில் கொடுக்கப்படுகிறது? யோசுவாவின் கையில் கொடுக்கப்படுகிறது. இப்போ மோசையினால் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு இப்போ ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போதே மோசை மரிச்சிட்டார். இந்த ஜனங்கள் இன்னும் கானானுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள சேர்க்கலை. அந்த கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற பணியை கர்த்தர் இப்பொழுது யோசுவா கையில் கொடுக்குறார். யோசுவா இந்த பணியை பொறுப்பெடுக்கும் போது, மோசைக்கு பின்புள்ள அந்த ஊழியத்தை யோசுவா பொறுப்பெடுக்கும் போது யோசுவாவுக்கு மிகுந்த பயம் இருந்தது. பலவிதமான பயம், பலவிதமான ஒரு பாரம் அவனை அழித்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பயப்படுகிற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ கலங்காதே, நீ திகையாத, நீ பலங்கொண்டு திடமனதாக இருங்கிறார். அப்போ அவனுக்கு திடன் இல்லை, ஒரு பயத்தோடு இருக்கிறான். என்னால் எப்படி இந்த ஜனங்களை கொண்டு போய் இந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கமும் ஒரு பயமும் ஒரு தயக்கமும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் மிகுந்த கலக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கும்படிக்கு நம்ம கூட இருப்பாராம். ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம் பண்ணும்போது கூட இருந்தார். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 சொன்னார், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் இப்பொழுது யோசுவாவோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த யோசுவாவு கூட கர்த்தர் இருந்ததுனால அந்த யோசுவாவுக்கு எதிராக வந்த 31 ராஜாக்களை யோசுவா ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். அவனுக்கு விரோதமாக பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள், ஸ்தோத்திர, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவங்கள கானானை சுதந்திரிக்க விடாமல் எதிர்த்து போரிட்டு வந்த 31 ராஜாக்களையும்
யோசுவா சங்கரித்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பயந்த சுபாவத்தோடு கூட, ஒரு மிகுந்த கலக்கத்தோடு கூட, எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் எப்படி சுதந்திரிக்க போகிறேன், இவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, நிறைவேறுமா, நான் எப்படி இதெல்லாம் சுதந்திரிக்க போகிறேன், இதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லையே, நான் ஒத்தையில் நின்று எப்படி இதெல்லாம் செய்ய போகிறேன்னு நீங்கள் இன்றைக்கி கலங்கி ஒரு சோர்ந்த மனதோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஊழிய பாதையில் உங்களுக்கு தேவன் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு தேவன் உங்கள் கூட இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக நம்ம படிக்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, யாரோடு கூட கர்த்தர் இருப்பார்? தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனோடு கர்த்தர் இருப்பார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை பார்த்து தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தான், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரங்க கூடயும் கர்த்தர் இருப்பார், சந்தேகமே இல்லை. கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட கர்த்தர் இருப்பார். உங்கள் சபையை நடத்தக்கூடிய போதகர், உங்கள் சபையை நடத்தி உங்களை நடத்தி உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவ ஊழியக்காரர் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அநேக நேரம் விசுவாசிகள் கர்த்தரை ஆராதிக்க போகிற சபையில் உள்ள அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, ஊழியக்காரனை பகைக்கிறாங்க, ஊழியக்காரருடைய செயல்களை பார்த்து பரியாசம் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சபையில் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை நீங்கள் எந்த விதத்தில் நிந்திக்கவோ அவர்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை பேசுவதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதில் என்ன நடக்கும்னா கர்த்தர் அதை கேட்பார். நம்ம வேத புஸ்தகத்தில் படிக்கும்போது மோசே தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தார். ஆனால் மோசேனுடைய சகோதரனாகிய ஆரோனும் சகோதரியாகிய மிரியாமும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசினாங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க கர்த்தருக்கு எதிராக மோசைக்கு எதிராக பேசினதை கர்த்தர் கேட்டார் என்று வேதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. கர்த்தர் அதை கேட்டாராம். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன் பேசுகிறான்னா கர்த்தர் அதை கேட்பார். கர்த்தர் அதை கேட்குறது மாத்திரமல்ல, மிரியாமையும் ஆரோனையும் ஆண்டவர் அங்கே அவங்க மேலே கோபப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மனிதர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அதனால் ஒரு நாளும் தேவ ஊழியக்காரங்களுக்கு எதிராக பேசி அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி அதில் நீங்கள் குற்றவாளி ஆகாமல் இருக்க உங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி சோஷியல் மீடியாலெல்லாம் அதிகமாக ஊழியக்காரங்களை குறித்து தேவையில்லாத விஷயங்களை பேசி அவங்களுடைய நற்பெயரை கெடுப்பதற்கென்றே சில மனிதர்கள் அதுக்குன்னே சிலர் சேனல் வச்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாட்களிலையும் கூட நாம் தேவ ஊழியத்தை உண்மையாக செய்கிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கோ செயல்படுவதற்கோ கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். பார்த்தீங்களா? இப்போ தாவீதை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவனோடு கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்க என்ன காரணம்? இந்த தாவீது, எனக்கு தாவீது இடத்துல பிடிச்ச ஒரு விஷயம், அவன் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். சின்ன வயதிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பணியிலையும் அவன் உண்மையும் நேர்மையுமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய தகப்பனார் கொஞ்சம் ஆடுகளை அவனிடத்தில் கொடுத்து அதை மேய்க்கிறதுக்கு அவனை அனுப்பியிருந்தார். அந்த ஆடுகளை கூட அவன் உண்மையாக மேய்ச்சான். அந்த ஆடுகளை பொறுப்பாக மேய்க்கிறவனாக இருந்தான். அந்த தாவீது உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவன் கூட கர்த்தர் இருந்தார். தேவனுக்கு மகிமை. அதில் 18ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு. பாருங்க, இங்கே பாருங்க, சவுலை விட்டு கர்த்தர் விலகிட்டார், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதை சவுல் காண்கிறார். பார்த்தீங்களா? ஒரு எதிரிக்கு கூட தெரிகிறது இந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. என கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தரை அறிந்த பிறகு உண்மையற்றவர்களாக இருப்பது தேவன் நம்மளை விட்டு விலகி போயிடும். இப்போ சவுல் பாருங்கள், அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கலை. அதனால் அங்கே போட்டிருக்கு கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும். அப்போ சவுலோடு கூட கர்த்தர் இருக்காமல் விலகி போயிட்டார். காரணம் என்னென்னா, அவன் உண்மையாக இல்லை. அவன் பலவிதமான பாவங்களை செஞ்சான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான், தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினான். அதனால் கர்த்தர் சவுலை விட்டு விலகிட்டார். ஆனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். காரணம், தாவீது ஒரு உண்மையுள்ள மனுஷன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களையும் கூட நம்ம தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதில் 14 வசனத்தில் பாருங்கள், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க தீர்மானிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். சில குறைகள் வரலாம், சில பலவீனங்கள் வரலாம், சில நேரம் சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வருந்தி ஆண்டவர்கிட்ட போய் அழுது நாம் மனம் திரும்பணும். இந்த சவுல் பாவம் செஞ்சான், தன்னுடைய தவறை என்றைக்குமே நியாயப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் தாவீதும் பாவம் செய்தான். அந்த தாவீது தேவனுக்கு முன்னாலவே அழுதான், தன்னை தாழ்த்தினான். ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி 51ஆம் சங்கீதத்தில் அழுது புலம்புகிறான். தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையுள்ள மனுஷனாக இருக்கும்போது தேவன் நம்ம கூட இருப்பார். நான் இன்னும் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கு சொன்ன வார்த்தை? ஆண்டவர் அந்த முந்தின வசனங்களில் படிச்சீங்கன்னா, நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் அப்படின்னார். யாரோடு கூட கர்த்தர் இருப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க கூட கர்த்தர் இருப்பார். நம்ம அதுக்கு முன்ன ஒரு பகுதி படித்தோம், ஊழியக்காரங்க கூட கர்த்தர் இருப்பார். இப்போ யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் கூட இருப்பார். சுவிசேஷ பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதுக்கு உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்ம கூட இருப்பேன்
என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் படித்து பாருங்கள். அங்கே பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த பட்டணத்தில் நீ தைரியமாக இரு, நான் உன் கூட இருப்பேன், உன் மேலே ஒருவனும் கை போடுவதில்லை அப்படி சொல்லி கர்த்தர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், நீ தைரியமாக இருன்னு. அப்போ ஊழியம் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு பாருங்கள், அந்த ஊழியம் செய்கிற எல்லா இடங்களிலையும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க இப்பொழுது விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும், நான் எல்லா நேரங்களிலும் என் கூட கர்த்தர் இருக்கிறத நான் அனுபவிக்கணும், உணரணும்னு சொன்னால் இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் ஆமேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை அருமையாய் நடத்துவார், தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார், நம்மளை பாதுகாப்பார். நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தெய்வம் நம்ம கூட இருப்பார். அந்த தாவீதை குறித்து பார்க்குறோம், அவங்க கூட ஆண்டவர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஈசாக்கோடு கூட இருந்தார் என்று நம்ம பார்த்தோம். ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் அவர் சும்மா இருக்க மாட்டார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். நீங்கள் இருக்கிற இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த வேதனை, பாடுகள், உபத்திரவம், துன்பங்கள், கலக்கங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் கூட இருந்து உங்களை அருமையாக வழி நடத்துவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் கூட இருப்பதாக நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இருந்து எங்கள் கரத்தை பிடிச்சு நீங்கள் அற்புதமாக, ஆச்சரியமாக, பாதுகாப்பாக நடத்த நீர் எங்களுக்கு பண்ணியிருக்கிற நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசி பரியந்தம், மரண பரியந்தமும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட என் ஆண்டவர் இருந்து கரத்தை பிடிச்சு அவங்களை அற்புதமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக வழிநடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோட பேசியிருக்கிறார். தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchugurin. Contact 944 277 8986.